சஞ்சீவன் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார். ஜோதிடத்தில் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்ற ஜோதிட பழமொழி உண்டு. அதன் பொருள் என்ன ஐயா? இவரே சொல்லிவிட்டார் அது ஜோதிட பழமொழி என்று. ஜோதிட பழமொழி என்பது நடைமுறையிலேயே சாத்தியமாகுமா என்பதை கவனிக்க வேண்டும். பழமொழி என்பது பழமொழியாகவே இருக்கும். பல சமயங்களில் ஜோதிட பலன்களுக்கு அது ஒத்து வராது. மறைந்த புதன் என்று சொல்லுகின்றார். மறைந்த புதன் என்றால் என்ன அர்த்தம்? 6, 8, 12 இருந்தால் மறைந்தது என்று பொருள் என்று எடுத்துக்கொள்ளுகிறார்கள். 6, 8, 12 இருந்தாவே மறைந்து விடுவாங்களா? அங்கே ஸ்தான பலம் பார்க்கறது இல்லையா? 6, 8, 12 இருந்தாலே அந்த ஸ்தானத்தில் அவருக்கு என்ன பலம் இருக்குது? அந்த ஸ்தானத்தில் அவர் ஆட்சியா, உச்சமா, நட்பா, சமமா, பகையா, நீச்சமா, இத்தனை விஷயத்தையும் பார்க்கணுமில்ல. 6, 8, 12 இருந்தாலே போச்சு அப்படின்ட்டா எப்படி அர்த்தம்? அப்படி அல்லவே. 6, 8, 12 பகை நீச்சமாக இருந்தால்தான் அவர் அங்கு கெட்டு மறைந்து விட்டார் என்று பொருள். நீச்சத்துக்கு கூட நீச்சபங்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீச்சபங்க ராஜயோகம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பகையாக இருந்ததுன்னாக்கா கெட்டது தான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போது மறைந்த புதன் 6, 8, 12 இருந்து மறைந்த புதன் அங்கு பகையாக இருக்கின்றாரே என்று பார்ப்போம். அப்போத்தான் அவர் கெட்டு போயிட்டார்னு அர்த்தம். சரி, அப்போது அவர் கெட்டு போயிட்டார்னா புதன் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. புதன் கெட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? நிறைஞ்ச யோகத்தை கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாரு? அவர் கல்விக்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி, புலவர். அவரே கெட்டு போயிட்டாருன்னா மறைந்த புதன் எப்படி யோகத்தை கொடுக்க முடியும்? ஒரு கால் அவர் பகைவராக வரக்கூடிய இந்த தனுசு மீனத்துக்கு கெட்டு போயிட்டாக்க பலனை கொடுப்பாருங்க அப்படின்னு சொன்னாக்க, அப்போ தனுசுக்கு 7, 10 என்ன ஆகிறது? மீனத்துக்கு 4, 7 என்ன ஆகிறது? அது அடிபடும் இல்லை. மறைந்த புதன் அப்படின்னும் பொழுது அது அந்த 2 ஸ்தானங்கள் அடிபட்டுரும் இல்லை. தனுசு பார்க்கும் பொழுது 7, 10, மீனத்தை பார்க்கும்போது 4, 10, 2 அடிபடுமே. அப்புறம் எப்படி யோகத்தை கொடுக்கறது? மறைந்த புதன் யோகத்தை கொடுப்பாருன்ட்டு, தனத்தை கொடுப்பாருன்னு. எப்படி தனத்தை கொடுப்பாரு? அவர் தனாதிபதியாக இருக்கணும். அப்போ கூட தனாதிபதியாக இருந்தாலும் மறைஞ்சிட்டாருன்னாக்க அவர் எப்படி யோகத்தை கொடுப்பாரு? இது வெறும் பழமொழி தான். இது நடைமுறைக்கு வராது, நடைமுறைக்கு எடுத்துக்கொள்ளவும் முடியாது. நிறைய பழமொழிகள் ஜோதிடத்தில் உண்டு. ஆனால் எல்லா பழமொழிகளும் வேலைக்கு உதவுமா அப்படின்னாக்கா உதவாது. சொல்லிக்கிட்டே போகலாம், பழமொழியை சொல்லிக்கிட்டே போயிடலாம், கேட்குறவங்களும் கேட்டுக்கிட்டே போயிடுவாங்க. ஆனால் அது பலன் சொல்லுவதற்கு நல்ல இடத்திற்கு வருமா என்றால் வராது. பழமொழியோடவே தான் நிற்கும், நடைமுறை பலன்களுக்கு ஒத்து வராது. எனவே மறைந்த புதன் நிறைந்த தனம் என்ற ஜோதிட பழமொழி அப்படியே எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. அவருடைய ஆதிபத்தியம் அடிபட்டு போயிடுங்க. ஒருத்தரும் அப்படித்தாங்க. எந்த கிரகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அவருடைய ஆதிபத்தியம் அடிபடும். அவர் என்ன ஆதிபத்தியம் அதை பார்க்கணும் இல்லை. லக்னத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம்? மறைஞ்சிட்டாரு, யோகத்தை கொடுப்பாருன்னா பாவராக இருக்கட்டுமே. பாவராக இருந்து மறைஞ்சிட்டா கூட என்ன, அவருடைய தசாபத்திகளில் கெடுதல் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். லக்ன பாபராக இருந்து அவர் 6, 8, 12 கெட்டு மறைந்து விட்டார் என்றால் அவருடைய பாவ பலன்கள் குறையும். அதுவே அவர் ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை வாங்கியிருந்தாருன்னா அந்த ஆதிபத்தியமும் சேர்ந்து அடிபட்டு போயிடும். இப்போ மீன லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 11க்கும் 12 கூடியவர் சனி. 12 கூடியவர் அப்படிங்கிற முறையில் அவர் மறையலாம், சரி. ஆனால் 11 கூடியவருங்கிற முறையில் மறைஞ்சிட்டாருன்னா 11ஆம் இடம் லாபாதிபத்தி அடிபட்டு போயிடுமே. இது சரியா? ஆகையினால எப்போவுமே ஜோதிடத்தில்
ஒத்த வரி பதிலுங்கிறதே கிடையாது. ஒரு வரியில் பதில் இல்லவே இல்லை. அது போய்கிட்டே இருக்கும். நுணுக்கங்களை ஆய்வு பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். போக 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 தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். தோண்ட தோண்ட ஊற்று நீர் எப்படி வந்துக்கிட்டே இருக்குதோ அதுபோல் ஊற்று நீர் போல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முடிவு என்பது கிடையாது. ஆகவே மறைந்த புதன் நிறைந்த தனம் என்ற ஜோதிட பழமொழி பலன்களுக்கு உதவாது. எனவே அதை அந்த பழமொழி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. கண்டிப்பாக புதன் மறைஞ்சு போன புதன், கெட்டு போன புதன் யோகத்தை கொடுத்துட மாட்டார். அவருடைய ஆதிபத்தியத்தை சிறப்பு அடிபட்டு போய்டும். 6, 8, 12 அவர் பகை நீச்சமாக இருந்தால் அவருடைய ஆதிபத்தியத்தை சிறப்பு கட்டுப்படும். ஆகவே அதை மறந்துடக்கூடாது. ஆகையினால் இந்த பழமொழிகள் எல்லாம் ஜோதிடத்துக்கு பல வகையிலையும் உதவுபடியாக இருக்கிறதே இல்லை. என்னமோ சொன்னோம், அதை கேட்டுட்டு போகிறோம், கேட்டு போனாங்கன்றதோடு தான் அது இருக்க முடியுமே தவிர வேறு வழியெல்லாம் இல்லை. வணக்கம்.